ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடு வாங்கும் முன் கவனிக்க வேண்டியவை. இப்போ நீங்கள் ஒரு வீடு தனியாக கட்டுறீங்க, இல்லாட்டி கட்டின வீட்டை வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு பில்டர்ஸுக்கிட்ட ஒரு வீடுக்கு நீங்கள் லோன் வாங்கி வீடுக்கு வாங்க போகிறீங்கன்னா என்னென்னலாம் பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடு வாங்கிட்டு நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. ரீசெண்டாக சென்னையில் கூட ஒரு பில்டர்ஸ் கிராண்டுங்கிற பில்டர்ஸ் நிறைய குளத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க. வெளில வரும்போது பில்டிங்லாம் 15 மாடிக்கு இருக்குது, 2 மாடிக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கு அந்த போய் விசாரித்தோம்னா ஒரு வீடு 1 கோடி ரூபாங்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும். தனி வீடு என்றால் யார் கட்டியது, அப்பார்ட்மெண்ட் என்றால் பில்டர்ஸ் யார். இப்போ தனியாக ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா இந்த பொறியாளர் யார், இன்ஜினியர் யார் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்பார்ட்மெண்ட் என்றால் அந்த பில்டர்ஸ் யார். அது மட்டும் இல்லாமல் அவங்க செங்கக்கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ ஏஏசி பிளாக் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இது வந்துருச்சு. மும்பையில் ஒரு செய்தி பார்த்தேன், ஒருத்தர் 4 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கியிருக்காரு. சுவத்தில் அடித்தோம்னா சும்மா பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்காங்க, தெர்மாகோல் சீட்டு போட்டு ஒட்டியிருக்காங்க. அது பார்த்தா 4 கோடி ரூபா வீடா. அவ்வளோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். வீடு கட்டப்பட்டதற்கான நிலத்தின் பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா பஞ்சமி இடம், ஆதித்தமிழர் இடம், வஃபு வாரிய இடம், கோயில் இடம், நம்மளுடைய புறம்போக்கு இடம்னு ஏகப்பட்ட இடத்த ஆக்கிரமித்து அதில் அவங்க வீடு கட்டி வித்துடுறாங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஃப்ராடு இடம், அது மட்டும் ஏர்போர்ட் இடமா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் ஒரு இடம் வாங்க போகும்போது கம்பல்சரி பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பார்ட்மெண்ட் என்றால் எத்தனை மாடி கட்டிடத்திற்கு அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்போ தனி வீடுனா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, மொத்தம் 15 மாடி, ஆனால் விஐபி படம் மாதிரி 10 மாடி தான் கட்ட முடியும். மேலே 5 மாடி லஞ்சம் கொடுக்கறதுக்காண்டி கட்டியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அப்பார்ட்மெண்ட் என்றால் எத்தனை மாடி கட்டிடத்திற்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வீடு வாங்குகிறோம் என்ற நோக்கம், பர்பஸ் மிக முக்கியம். தங்கவா, வாடகைக்கு விடவா, வாங்கி விற்கவா, ஆஃபீஸ்க்கா, கெஸ்ட் ஹவுஸாங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம்னா இப்போ வீடாக நம்ம தங்க போகிறோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ பசங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகணும், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கணும்னு பார்ப்போம். இதுவே ஒரு ஆஃபீஸ்னால் எல்லா மக்களும் நம்மளை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுற ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்க வேணும். அதுங்கிறத நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதை விட முக்கியமானது அங்கே உள்ள காற்று, நீர், சாலை வசதி, இந்த 3ம் எந்த நோக்கமாக இருந்தாலும் அத்தியாவசிய தேவைங்கிறது கண்டிப்பாக காற்று. ஏன்னா காற்றுங்கிறது தெர்மல் பவர் பிளான்ட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எப்போவுமே தூசி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தோல் தொழிற்சாலை பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சாயப்பட்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ போர் போட்டாலும் உங்களுக்கு தண்ணி ரெட் கலர் கெட்ட தண்ணியாக தான் வரும். அது மாதிரி சாலை வசதி மிக 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 முக்கியம். வீடு கட்டிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்க முடியாது. அது மாதிரி வீடு என்றாலே பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல், கிராசரி, மளிகை கடை, ஹோட்டலு, ஸ்கூலு, பேங்கு எல்லாமே இருக்கணும். அது மாதிரி நாம் கொடுக்கும் விலை சரியானதா என்பதை பார்க்க வேண்டும். புரோக்கர் சொல்லும் விலைக்கு வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 10,000 ரூபா போயிட்டு இருந்த கிராமத்தில் சென்ட் இன்னைக்கு 1 லட்ச ரூபான்னு புரோக்கரை தான் ஏற்றி விட்டாங்க. அதில் ஒரு ஆள் வாங்கிட்டா போதும், அவன் 1 லட்சம்னு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட இன்ஜினியர் யார், பில்டர் யார், பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் எத்தனை மாடிக்கு அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, நம்ம எதுக்காக இந்த வீடு வாங்க போகிறோம், தங்குறதுக்காண்டியா, வாடகைக்கு விடுறதுக்காண்டியா, ஆஃபீஸ் போடவா, கெஸ்ட் ஹவுஸா, எதாக இருந்தாலும் காற்று, நீர், சாலை வசதி கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் வீடு நீங்கள் தங்க போகிறீங்கன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டலு, மளிகை கடை, ஹோட்டல், ஸ்கூல், பேங்க் எல்லாமே இருக்கும். புரோக்கர் சொல்கிற விலையை கண்ணை மூடிட்டு வாங்காமல் பேரம் பேசி 4 பேர்கிட்ட கேட்டு வாங்கணும். இதான் வீடு வாங்கும் முன் கவனிக்க வேண்டியவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.